ஹலோ வியூவர்ஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், டுடே நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெச்பி 14 சீரிஸ் தான். ஸோ ப்ராப்ளம் வந்து கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் வந்து டிஸ்பிளே வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கு, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து டிஸ்பிளே தான் ப்ராப்ளம், அது 100% வந்து டிஸ்பிளே தான் ப்ராப்ளம். கஸ்டமரே சொல்லிட்டாங்க ப்ரோக்கன் ஆகிருக்கு. ஸோ டிஸ்பிளே எல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ ப்ராப்ளம் வந்து டிஸ்பிளே தான். ஸோ உங்களுக்கு வந்து அதை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நமக்கு வந்து டிஸ்மேண்டில் பண்ணலாம். ஸோ வந்து டிஸ்பிளே வந்து ரெண்டு விதமாக சேஞ்ச் பண்ணலாம். இதை நம்ம ரிமூவ் பண்ணாமல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணி நம்ம வந்து செப்ரேட்டாக சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. ஸோ நம்ம ப்ராப்பர் வேயை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். மற்றவங்க மாதிரி வந்து டிஸ்பிளே வந்து நம்ம வந்து ஆன் கண்டிஷன்லேயே வந்து டிஸ்பிளே வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது ஏபி இருந்தால் அவங்களுக்கு வந்து இப்படி ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிலவங்க வந்து இப்படி ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இதை மட்டும் இந்த ஏபி பேனலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க டிஸ்பிளேயை. ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். நம்ம வந்து எப்போவுமே டைம் எடுத்தாலும் ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ இருக்குது, நம்ம கரெக்டாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்க்ரூ வச்சுக்கிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ராப்பராக நீங்கள் பார்க்கணும். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், பேட்ரி எப்போவுமே சரி ப்ராப்பராக பேனலை வந்து ரிமூவ் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பேட்ரி தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ அதான் ப்ராப்பர் வே. ஸோ எலக்ட்ரானிக் என்னை பொறுத்தளவு எலக்ட்ரானிக்கில் வந்து எப்படியாலையும் ஏமாற்றிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவே நீங்கள் எடுத்துக்கோங்க. பொதுவாக வந்து நம்ம வந்து ப்ராப்பர் வேயில் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம கையில் கிடையாது எலக்ட்ரானிக்ங்கிறது, அதை சொல்கிறத நம்ம கேட்கணும். ப்ராப்பராக நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா அது நமக்கு பயப்படும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது ரிமூவ் பண்ணலாம். ஹிஞ்சஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்இடிஎஸ் கேபிளை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே கேபிள் தான் எல்இடிஎஸ் கேபிள்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ டைம் எடுத்தாலும் ப்ராப்பராக பண்ணணும். என்னோடய மெத்தட் அப்படி தான் நான் நினைப்பேன். மற்றவங்க எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம எப்போவுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவேன். எப்போவுமே சரி டைம் எடுத்தாலும் ப்ராப்பராக செய்யணும்னு நினைப்பேன் எந்த விஷயமா இருந்தாலும். ஸோ இப்போ நமக்கு வந்து தனியாக வந்து சிஏ டிஏ எடுத்தாச்சு. இப்போ ஏபி வந்து தனியாக எடுத்தாச்சு. ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா
ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரிமூவ் பண்ணணும். இது வந்து டிஸ்பிளே ஆல்ரெடி ப்ரோக்கணும். ஸோ நல்லா ஒர்க்கிங் டிஸ்பிளே இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கு தனி மெத்தட் இருக்குது. அப்படிலாம் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே நம்மளே போட்டு தெளிவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இப்போ நான் பண்ணுறேன்னா இது டிஸ்பிளே ஆல்ரெடி ப்ரோக்கணும். ஸோ அதனால் நான் வேகமாக இப்போ உங்களுக்கு வந்து ஸ்பீடாக உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ ப்ராப்பராக பண்ணணும். அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. டிஸ்பிளே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ரிமூவ் பண்ணக்கூடாது. அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்பொழுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக அந்த மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடல்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒன்று வரும். இது வந்து டிஸ்பிளே வந்து டபுள் சைடு ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க. டிஸ்பிளேக்கு இன்சைடில் வரும். ஸோ இந்த ஸ்டிக்கர் தான் டிஸ்பிளே வந்து மவுண்ட் பண்ணி வைக்கும். இது வந்து ப்ராப்பராக எடுக்கணும். இது கட் ஆச்சுன்னா திரும்ப நீங்கள் டிஸ்பிளே வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ப்ராப்பராக கட் ஆகிடாமல் எடுக்கணும். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து அனுபவங்கள் வரணும். கொஞ்சம் கொஞ்சம் அனுபவங்கள் வரும்பொழுது ஈஸியாக எடுத்துடலாம். தான் கட்டாயமாக எடுக்கணும். அது லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னோடய ஸ்கில்லு எல்லாமே ஆக்சுவலி லேர்ன் பண்ணுற விஷயத்த வந்து தனக்குள்ளே வச்சுருந்தா அது வந்து அந்த ஸ்கில்லோட வேல்யூ தெரியாது. ஸோ மற்றவங்களுக்கு சொல்லும்பொழுது அந்த ஸ்கில்லோட வேல்யூ தெரியும். ஸோ நீங்கள் எனக்கு ரெஃபரன்ஸ், அதாவது என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிங்கன்னா என்னோடய ஸ்கில்லை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடி. சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஸ்கில்லை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு ஒன் சைடு. இன்னும் அனதர் சைடு வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக எடுக்கணும். கட் ஆச்சுன்னா திரும்ப நம்ம டிஸ்பிளே வந்து எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். வெளில எடுக்கிறது வந்து டிஸ்பிளே வெளில எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ இந்த ஒன் சைடு ஸ்டிக்கர் தான் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து மவுண்ட் பண்ணி வச்சுருக்கணும். அவசரம் இல்லாமல் ப்ராப்பராக இருக்கணும். அவசரப்பட்டிங்கன்னா ஸ்டிக்கர் கட் ஆகிடும், அப்புறம் ரிஸ்க் ஆகிடும். ஸோ அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் அப்படி கட் ஆனாலும் எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நான் சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். என்னதான் இருந்தாலும் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டபுள் சைடு ஸ்டிக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. டஸ்ட்பினில் போட்டுடலாம். இப்போ வந்து டிஸ்பிளே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ
இவ்வளோ அவசரம்லாம் பண்ணக்கூடாது. இது ப்ரோக்கன் ஆன டிஸ்பிளேனால நான் கொஞ்சம் அவசரமாக பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். நமக்கு இப்போ இந்த 14 சீரிஸ் லேப்டாப்பில் டிஸ்பிளே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ போட்டு அமைச்சிருக்கேன். ஸோ இந்த இதை மட்டும், இந்த ஏபி பேனலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி பண்ணும்போது ஃபினிஷிங் அந்தளவுக்கு வராது. ஸோ இப்போ ஃபினிஷிங் கரெக்டாக வந்திருக்கு. இந்த இது வந்து ஸ்டிக்கரு, வெளியில் வந்து ஸ்டிக்கரு. இந்த ஸ்டிக்கர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இந்த இடத்துல வந்து கேப் மாதிரி விட்டுருக்கு. ஸோ எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெடியாகிடுச்சு, டிஸ்பிளே மாற்றியாச்சு, நியூ டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லேப்டாப்பை ஆன் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்பராக ஆனது. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.